ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 6 பயிற்சி 6.4 ஐந்தாம் கணக்கு. என்ன கொடுத்துருக்கோம்? 5 மீட்டர் நீளமுள்ள ஒரு ஏணியானது சுவற்றிலிருந்து 4 மீட்டர் தொலைவில் அடிப்பாகம் தரையை தொடுமாறு சுவற்றின் மீது சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது. ஒரு ஏணி இருக்கு, அந்த ஏணியுடைய நீளம் 5 மீட்டர். அதை சுவத்தில் சாத்தி வச்சிருக்காங்க. அப்படி சாத்தி வச்சிருக்கும் பொழுது சுவற்றிலிருந்து அந்த அடிப்பாகம் தரையை தொடும் தூரம் 4 மீட்டர் தொலைவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் ஏணி. ஏணி எவ்வளவு நீளம் இருக்கு? 5 மீட்டர் நீளமுள்ள ஏணி சுவற்றிலிருந்து 4 மீட்டர் தொலைவில் அடிப்பாகம் தரையை தொடும். இது அடிப்பாகம், ஏணியின் அடிப்பாகம். இது என்னது? சுவர். இது தரை. சாத்தி வைக்கப்பட்டுள்ளது எனில் ஏணி தரையுடன் ஏற்படுத்தும் கோணம் என்னன்னு கேட்குறாங்க. இந்த கோணம் என்னன்னு கேட்குறாங்க. இது அடுத்துள்ள பக்கம், இது கர்ணம். அப்போ இது ABCன்ற முக்கோணமாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ அடுத்துள்ள பக்கம் கை பை கர்ணம்னா காஸ் தீட்டா. ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். தீட்டா தெரியாது. அடுத்துள்ள பக்கம் 4, கர்ணம் 5. 4 5ஆல் வகுத்தோம்னா 0.8. அப்போ காஸ் தீட்டாவின் எந்த மதிப்புக்கு 0.8 வருதுன்னு பார்க்கணும். அட்டவணையை பயன்படுத்தணும். நேச்சுரல் கொசைன்ஸில் 0.8 எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த இருக்குது. கிட்டத்தட்ட இதில் 7 எடுத்துட்டோம்னா சரியாக இருக்கும். 80 0.7லேருந்து 7 கழிக்கலாம். இது 4 டிகிரி. இது நேரம் என்னது? 48. இது பாருங்கள், இது 48. அப்போ 36 டிகிரி. 48லேருந்து இந்த 7 கழிக்கும்னா அது ஒரு 4 இருக்குது. அப்போ 48 4 52. ஓகே, 36 டிகிரி 52 மினிட்ஸ். 36 52 36 டிகிரி 52 நிமிடம். ஓகே, காசில் கழிக்கணுனால 7 கழிச்சிருக்கேன். 0.8007 இருந்துச்சு. 4க்கு நேரம் 7 இருக்குது. அதை கழிச்சோம்னா 0.8 வந்துடுது. ஓகே, அப்போ இங்கே 48 நிமிஷம் இருந்துச்சு, இங்கே 4 இருந்துச்சு. 48 4 52 நிமிடம். 36 டிகிரி 52 நிமிடம். அப்போ எவ்வளவு டிகிரி கோணத்தை ஏற்படுத்துது? ஏணி தரையோடனா 36 டிகிரி 52 நிமிடங்களை ஏற்படுத்துது.